வணக்கம். இன்றைக்கி வந்து பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கும் பணம் பெருகிறதுக்கும் நிறையா மெத்தட்ஸு சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க தான். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பணம் அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள், இந்த மணி பிளான்ட் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மணி பிளான்ட்டை வச்சா மட்டும் பத்தாது, அது எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம், எந்த பாட்டில் வேணாலும் வைக்கலாம். ஆனால் அதை சில சம்பிரதாயத்தோட ஒரு அழகாக வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மணி பிளான்ட் ஒரு எனர்ஜி பிளான்ட். அதனால தான் அதுக்கு பேர் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாஸ்து செடி எதுன்னு கேட்டிங்கன்னா அது மணி பிளான்ட் மட்டும்தான். அந்த மணி பிளான்ட் வீட்டில் வச்சா எப்படி அமைதி நிலவும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு பார்த்திங்கனாக்கா தடையின்றி வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நான் வீட்டில் வச்சேன் மணி பிளான்ட் செத்து போயிடுது, வளரவே மாட்டேங்குது, அப்போது எங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு கேட்குறாங்க. அது எதுவாக இருந்தாலும் மணி பிளான்ட் வைக்கிற முறையை வந்து நான் சொல்கிறேன். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் இல்லாட்டினா தண்ணி வைக்கிறோம், தண்ணியில் அந்த பிளான்ட் வைப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி மண்ணில் வைக்கிற முறை அது வேறு, அது மண்ணில் வைக்கலாம். இந்த முறை வீட்டில் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம வந்து அது ஹார்லிக்ஸ் பாட்டிலாக இருக்கலாம், அந்த காலத்தில் வர பாட்டிலாம் ஹார்லிக்ஸில் வந்தது. ஸோ இது மாதிரி எனி கிளாஸ் பவுல் ஆர் பாட்டில் நம்ம வந்து மணி பிளான்ட் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதோட ரகசியம் பேச வேண்டும், ரகசியமாக பேச வேண்டும். இந்த ரெண்டு விஷயம்தான் முக்கியமானது. ரகசியம் பேச வேண்டும், ரகசியமாக பேச வேண்டும். அது எப்போ பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அதுக்கு ஒரு சின்ன தூபம், நான் சாமியாக்கி கும்பிட சொல்லலை, அதுக்கு சில ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு நறுமணம் பிடிக்கும். அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி வீட்டில் போடுறோம் இல்லையா, அந்த சாம்பிராணி வாடை இந்த மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சாம்பிராணி புகையில் நார்மலாக போகிற சாம்பிராணி வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அந்த வெட்டி வேரை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கணும். அந்த புகையோட வெட்டி வேரை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பிராணி புகை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அது எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அமைதியான நேரம் வந்து ஈவினிங் டைம் இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து அந்த செடிக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டில் எப்படி ஒரு குழந்தைய நம்ம பாசமாக தடவி கொடுக்கணுமோ அதேமாதிரி அந்த இலைகள்லாம் அப்படி தடவி கொடுத்துட்டு அதுக்கிட்ட போய் ஒரு பாசமாக ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட எப்படி நம்ம ஒரு பாசமாக பேசுவோமோ, ஒரு உரிமையான ஒரு ஆள்கிட்ட எப்படி நம்ம உரிமையோடு பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து உரிமையாக பேசணும். அந்த இலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் துடைச்சிட்டு நம்ம எப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம குளிப்பாட்டி விடுவோம் அந்த மாதிரி இலையெல்லாம் கழுவிடலாம். நிறையா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் போர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம அந்த நான் சொன்ன இல்லையா ஒரு வெட்டி வேர் பவுடரில் நம்ம சாம்பிராணி போடணும், அவ்வளோதான். இந்த சாம்பிராணி வந்து நம்ம வந்து அப்படியே அழகாக அதுக்கு மேலே அப்படி காமிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி புகைப்படும் பொழுது தான் நம்ம ரகசியம் பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைலாம் தீரணும், நீ தான் பார்த்துக்கணும், நீ வந்து ஒரு நாள் இந்த எனர்ஜியை கொடுக்க முடியும், இந்த பணத்தடையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கிட்ட நம்ம ரகசியம் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி வந்து ஒரு தாய் என்புக்கு கட்டுப்படுற ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதேமாதிரி இந்த மணி பிளான்ட் ஆனது தன்னுடைய சக்தியை, அதாவது பண ஈர்ப்பு சக்தியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கை கண்ட ஒரு உண்மை தான் இதுவும். ஏன்னா நான் வந்து இது ஏற்கனவே செக் பண்ணியிருக்கோம். நார்மலாக வச்சு பேசுனதுக்கும் அந்த மணி பிளான்ட்டோட நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ட்ரூத் இருக்குது. மற்ற செடியை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா செவிசாய்க்கும். இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டில் பவுலில் வைக்கிறதுனால நம்ம அதுகிட்ட பேசும்பொழுது அது ரொம்ப ரொம்ப வீட்டில் அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அது நல்லா செழிப்பாக வளரும். நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிருக்கிறத கூட ஒரு பிரைட்டாக நீங்கள் கிட்டக்கு போனாலே அது ஒரு வகையான ஒரு எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது நம்மகிட்ட அதை பேச பேச கண்டிப்பாக நம்மகிட்ட மெர்ஜ் ஆகும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பவுலில் தண்ணி வச்சு தண்ணியில் வச்ச அந்த கொடி, சின்ன ஒரு கொடியை அழகாக வச்சு அதை மெயின்டைன் பண்ணலாம். மற்ற இடத்துல நம்ம வெளியில் வந்து மண்ணில் வைக்கக்கூடிய மணி பிளான்ட்லாம் நார்மலாக இருக்கட்டும், அதுக்கும் அதேமாதிரி செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டில் நம்ம தனியாக வச்சு அது ஒரு எப்படி ஒரு பெட்ஸ் வளர்க்குறோமோ அதேமாரி அந்த மணி பிளான்ட்டை மட்டும் ஒரு கேர் எடுத்து அதுக்கு அந்த வாசனைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை புகையை போட்டுட்டு நம்ம வந்து அதுகிட்ட பேசணும், தடவி கொடுத்து பேசணும், அன்பாக பேசணும், ரகசியமாக பேசணும். அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். செஞ்சு பயன்பெறுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பணமுடை, பணத்தடக்கங்கள், வீட்டில் ஒரு அமைதி, அன்பு, பாசம், இந்த லவ், இது எல்லாமே ஒரு வகையான ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு இந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மணி பிளான்ட்டுக்கிட்ட ரகசியமாக பேசுங்க, ராசியாக பேசுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அந்த பிளான்ட். செய்து நன்மை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.